ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டியை பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த மிரட்டே வந்து நம்மளுடைய மல்லிக்கிட்ட வந்து ஓடி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் மல்லி உன்னதான் வந்து வெண்பா கூட வந்து பேசக்கூடாதுன்னு மட்டும் சொல்லியிருக்கோம்ல, நீ எதுக்காக வந்து அவ கூட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு நீங்கள் வந்து மிரட்டுறதுல வந்து குழந்தை வந்து பயந்துக்கிட்டு என்ன அன்னைக்கு வந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக வந்து வெண்பாவை வந்து இப்படி வந்து கொடுமைப்படுத்துறீங்க, என்னதான் வந்து என்னென்ன சொன்னாலுமே நான் வந்து சைலண்டாக இருக்கேன், ஆனால் வந்து ஒரு பிஞ்சு குழந்தைய இப்படி வந்து கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குழந்தைய நாங்கள் என்ன பண்ணுவோம் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லியமாக எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவை கூட்டிகிட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா கிட்ட வந்து ரகசியம் ரூமில் வந்து கேட்குறாங்க, வெண்பா நீ வந்து படிக்காததுக்கு காரணம் நான் தானா, நீ வந்து அங்கே பேசுறத பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா இல்லைம்மா, எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் வந்து முன்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்களான்னா அப்படியே வந்து மைண்டில் நிற்கும், ஆனால் வந்து இப்போ அப்படி இல்லை. அந்த ராஜேஸ்வரி அத்தையும் ரஞ்சிதா வந்து உங்களை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொடுமைப்படுத்துறது இந்த வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து டார்ச்சர் பண்ணுறது டெய்லி என்னுடைய மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ஸ்கூலுக்கு போனால், அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து ரேங்க் எடுத்துட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெண்பா குட்டி வீட்டில் வந்து என்ன ஆனாலும் நடிக்கும், அதெல்லாம் நீ வந்து காதில் வாங்கிக்காத, நீ வந்து முழுசுக்கும் வந்து படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண, இல்லைனா வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து உன்னை வந்து கொடுமைப்படுத்துவாங்க, என்ன வந்து எப்படி வேணுனாலும் வந்து பண்ணி கொடுமைப்படுத்தினாலையும் அதை வந்து நான் வந்து தாங்குவேன், ஆனால் வந்து இன்னும் வந்து கொடுமைப்படுத்துகிறேன் கண்டிப்பாக வந்து தாங்க முடியாது மல்லி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா கிட்ட வந்து மல்லி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறோமா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நான் வந்து மறைக்கிறதுக்கு, ஆனால் வந்து இந்த ராஜேஸ்வரி அத்தையும் இந்த ரஜிதாவும் வந்து ரொம்ப மோசமானவங்க, இவங்க வந்து வீட்டை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி கிட்ட வெண்பா வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க வந்து இருக்க போகுது. நம்முடைய வெண்பாவை பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பத்திரமா அவங்களே வந்து பார்த்துக்க போகிறாங்களா, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் வர போகிறாங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரஜிதாவும் ராஜேஸ்வரி வந்து நம்ம மல்லி கூட வந்து வெண்பா வந்து பேசுகிற எல்லாமே ஒட்டு கேட்டது பார்த்தீங்களா ராஜ்மா, நான் வந்து எவ்வளோ வந்து அவளை வந்து பாசமாக பார்த்துக்கிட்டாலே வந்து அந்த மல்லியை தான் வந்து அம்மானு வந்து கூப்பிட்றா, நான் வந்து அவளுக்கு என்னதான் துரோகம் பண்ணன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. வீடு ரஞ்சிதா, நம்ம வந்து இந்த வெண்பாவை வந்து மல்லிக்கிட்டேருந்து பிரிக்கணும்னு பார்த்தோம், ஆனால் வந்து அது நடக்காது போல், நம்ம வந்து இதை வேறு மாதிரி வந்து டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து பிளான் போட போகிறாங்க. அது என்ன பிளான்றதாங்க அது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போது, அதே சமயம் நம்முடைய மல்லிக்கு வந்து பேராபத்து வந்து காத்திருக்கா. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவிலையும் நம்முடைய வெண்பா குட்டிக்கு போக போக வந்து படிப்பில் வந்து பின்தங்கி போனால் கண்டிப்பாக நம்மளுடைய விஜய் வந்து மல்லி இனிமேல் வந்து வெண்பா வந்து நீயே பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.